இந்த இடத்துல குருவோட நீச்சம் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், இவர் அதிகமாக சம்பாதிக்க மாட்டார், தனக்கு தேவையான அளவிற்கு சம்பாதித்துக் கொள்வார் என்பதை காட்டுகிறது. வெறுமன குரு நீச்சம் மட்டுமாகி லக்னம் லக்னாதிபதி ஒரு நிலையில் கொஞ்சம் பாவத்துவம் அடைந்திருந்தால் அவர் தினக்கூலி போன்ற அமைப்புகளில் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் மட்டும் சம்பாதிக்கிறவராக இருப்பார். இதுதான் குரு தசையில். குரு தசை பணத்தை கொடுக்காது. அதுக்காக பணத்தை கொடுக்காதுன்னா பிச்சை எடுக்க விடாது. அவருக்கு தேவையான பணம், ஒரு மனிதனுக்கு தேவையான டெய்லி ஒரு 500 ரூபான்றது எளிய வாழ்க்கைக்கு போகிறோம். டெய்லி 1000 ரூபான்றது ஒரு நடுத்தர வாழ்க்கைக்கே போகிறோம். தினசரி ஒரு மனிதன் 1000 ரூபாய், மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். 10,000 15,000 ஒரு வாடகை கொடுத்துட்டு மனைவியும் அப்படியே வேலைக்கு போயிட்டு குழந்தைகளை ஒரு சிம்பிளான ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு இந்த 30,000க்குள்ளேயே கடன் இல்லாமல் வாழ்க்கையை அப்படியே ஓட்டி கொண்டுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன வண்டி டிவிஎஸ் வண்டி மாதிரி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறவங்க இருக்கிறாங்க இல்லையா. ஆக குருவின் நீச்சம் என்பது, ஒரு கிரகத்தின் நீச்சம் என்பது ஒன்றுமே இல்லாமல் பூஜ்ஜியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கவே இருக்காது. ஒரு கிரகத்தின் நீச்சம் என்பதற்கு 10 மார்க், ஒரு கிரகத்தின் உச்சம் என்பதற்கு 100 மார்க். இந்த 10 மார்க் என்பது அதனுடைய காரகத்துவங்களை அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய ஒன்று. குரு நீச்சம், அந்த மனிதனுக்கு தேவையான பணத்தை அவர் சம்பாதிப்பார். குரு உச்சம், 1000 மனிதர்களுக்கு தேவையான பணத்தை அவர் சம்பாதிக்கிறார். இவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு அப்புறம் அவர் கொடுக்கிறாரா இல்லையா, தானே வச்சுக்கிறாரான்றது அதற்கடுத்த பாவகங்களின் வழியாக நீங்கள் பார்க்க வேண்டும்.